ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூறாவில் சூரா மரியம் ஒரு சூறா. குறிப்பாக நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூறாவை தவிர மற்ற எல்லா சூறாக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூறாவை. காஃப் ஹா யா ஐன் ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப் ஹா யா ஐன் ஸாத். 5 எழுத்துக்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூறாவுடைய முதல் வசனம் என்ன? காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூறாக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தஅ என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூறாக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். லில் இஜாஸி வல் தஅஜீஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. யாருக்கு? யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூறாக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூறாக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ
அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹ்வின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தான். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை ஆற்றை பிளப்பார்கள், அது 2 துண்டாக பிளந்துவிடும். கையில், தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்திலே வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான். உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரா மிஅராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், குத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விலக்கிவிட்டு வேறொரு குத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால் அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். குல் லஇன் ஜதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظஹீரா. உங்கள் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன்,
இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். லா யஅதூன பிமிஸ்லிஹ். சவாலையும் அல்லாஹ்வை கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வை கூறுகிறான். லா யஅதூன பிமிஸ்லிஹ். உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்து தான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கொண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படியானது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வை தவிர இதனுடைய விளக்கத்தையோ இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும், நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நஸ்ரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்று தான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. யா கௌம் என்று அழைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நஜ்ஜாராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய, தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? இம்ரான் நபியா? கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில். இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்மானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது நமக்கு இந்த வகுப்பில் தேவையல்ல. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ரஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராஈலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால் குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயீலுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இத் காலத் இம்ரஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து அதை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ செவியேற்கக்கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று. ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுத்தாள் என்று. வலைஸ ذكر كالانثى, ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. واني سميتها مريم, அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், واني سميتها مريم, இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். واني سميتها مريم واني اعيذها بك وذريتها من الشيطان الرجيم. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானுர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதில் இருந்து. ஒரு தாய்
குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள். இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து நம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான். இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் 2 குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள். வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். வ கஃபலஹா ஜக்கரியா, இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். வ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார். எப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. வமா குன்த லதைஹிம், நீ அவர்களோடு இல்லை தூதரே. இத் யுல்கூன அக்லாமஹும், தங்களுடைய பேனாக்களை, எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது. ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில். வமா குன்த லதைஹிம் இத் யக்தஸிமூன், அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன் ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தை தான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ் தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது, அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மறக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை, மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம், மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள்
ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள், அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை, நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். இது அக்கலாமகும், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை நபியே. சுப்ஹானல்லாஹ். எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கே ஒப்படைக்கிறார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான். குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப். அல் மிஹ்ராப் என்றால் முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப். ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு, அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும். கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம் அன்னாலகி ஹாதா, இது எங்கிருந்து உமக்கு வந்தது? இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத், சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய உறுதியில், அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ். அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. ஹுனாலிக தஆ ஜக்கரியா, இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் ஹுனாலிக, இந்த இடத்தில் தான் தஆ ஜக்கரியா ரப்பஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக ஸமீஉத் துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். துஆ ஜக்கரியா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அருளை நீங்கள் நபியை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا.
இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது, அவருடைய ரப் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பை அழைத்த பொழுது அவர், அல்லது அல்லாஹுவை அழைத்த பொழுது அவர் என்று கூறாமல் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது என்று ஏன் கூறுகிறான்? யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும். என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இத் நாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதாஅன் கஃபியா. ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் 2 முறை பயன்படுத்துகிறான். இத் நாதா ரப்பஹு நிதாஅன், நாதா நிதாஅன் 2 முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார். எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்? அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. கஃபி என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்ற அர்த்தம். நிதாஅன் கஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. ஏன் மறைவாக அழைத்தார்? 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்சீரில். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும், இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன். அல்லாஹ்விற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான். சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மஅக்கும், உங்களோடு தான் அவன் இருக்கிறான். இன்னஹு ஸமீஉன் கரீப், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதாஅன் கஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன? அழைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்கப் போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்
ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆ ஜக்கரியா என்ன? قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. سبحان الله. அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். قال ربي என் ரப்பே இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. என்னுடைய தலைமுடிய ரஸ், என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது. முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகிவிட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. 5வது வசனம், وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرة فهب لي من لدنك وليا. سبحان الله. وإني خفت الموالي من ورائي. يا الله, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அமைத்த நியதி அது. நபிமார்களுடைய செல்வம் சதகா, அவர்கள் விட்டு செல்வது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதகா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல்ம், இந்த கல்வி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாஹ்விற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ, வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرة. ஆக்கிரா என்றால் வயதானவள் என்ற அர்த்தம் அல்ல. என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான். இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனால் குழந்தை.
அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. யா அல்லாஹ், வக்கானத் இம்ராத்தி ஆகிரா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா. எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் என்கிட்ட இருக்கு, கைகள்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தளச்சு போயிடுச்சு, முடியாது என்னால், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு குழந்தை வேணும். யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஜஅல்ஹு ரப்பி ரதியா, அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ், நீ அவரை பொருந்திக் கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. சுப்ஹானல்லாஹ். வஜஅல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு, இருந்தாலும் என்னை அழைக்கிறார். எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ், என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தெரிகிறது? யாரா சொல்ல? யகீன். ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அதான் யகீன், தவக்குல். அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும்? எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை முஃமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள், அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பு அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன், அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான்.
பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ 1 வருஷம் கேட்டோம், 2 வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா, இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடு யா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதி இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால், என் ரப்பு நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதிலளித்தான், இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான், அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா, தளர்ந்து விட்டாய் ஜக்கரியா, உன் தாய், உன் குழந்தை, உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை ஜக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினானா, அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா, எப்படி நிறைவேற்றினான், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினான், யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.